சுபானக்கா மக்களே, என்ன மக்களே, இவங்களெல்லாம் ஜெயில தூக்கி போட்டு திருந்தல போலையா? ஜெயில போயுமே ரொம்ப ஜாலியா இருக்காங்க. முக்கியமா நம்ம காமு மாமா விஜே பாரு, அவங்களுக்கு எந்த இடம் கிடைச்சாலுமே ஜாலி தான். அது என்ன டாஸ்கா இருந்தாலும் சரி, ஜெயிலா இருந்தாலும் சரி, எங்க போனாலுமே ஜாலியா தான் இருப்பாங்க. அந்த வகையில் இந்த ஜெயிலுக்குள்ளுமே கொஞ்சம் ரொமான்ஸை ஓட்டிட்டு இருக்காங்க. முக்கியமா நம்ம காமு மாமா ஒரு மாதிரிப்பட்ட ஆளா தான் இருக்காரு ப்ரோ. கைவண்ணத்தை காட்டுறாரு, கைவண்ணத்தை. ஜெயிலுக்குள்ள போயும் தன்னோட கைவண்ணத்தை காட்டுறதை நிறுத்தவே மாட்டேங்காப்ல. அங்க போயும் தன்னோட கை வித்தைகளை காமிச்சிட்டு இருக்காப்ல. என்ன ப்ரோ அப்படி கை வித்தை காமிச்சாருன்னா, நம்ம கானா வினோத்தை பார்த்து படம் வரைஞ்சாரு ப்ரோ. கானா வினோத்துக்கான ஃபேஸை வந்து அப்படியே டிரா பண்ணாப்ல. அதை தான் சொன்னேன், வேற எதுவும் இல்லை. நல்லா டிரா பண்ணாப்ல. ஆள்கிட்ட திறமெல்லாம் நிறைய தான் இருக்கு ப்ரோ. சத்தியமா சொல்றேன், காமு மாமா கிட்ட திறமை நிறைய இருக்கு. சேர்க்க தான் சரியில்லை. நல்லா யோசிச்சு பாருங்களேன். இதுக்கு முன்னாடி ஒரு கடந்த 2-3 வாரங்கள் எனக்கு தெரிஞ்சு காமு மாமாக்கு நல்ல பேர் வந்துச்சு. நல்ல பேர், நல்ல சேதனை பாராட்டினாங்க, மக்கள் நல்ல சப்போர்ட் கொடுத்தாங்க, பயங்கரமா வந்துட்டு இருந்தாப்ல. ஆனா அப்படியே இந்த வாரம் பாருங்களேன், சேரக்கூடாத இடத்துல திரும்ப சேர்ந்து தேவையில்லாத வேலைகளை பார்த்து ஃபுல்லா நெகட்டிவ் ஆயிட்டு இருக்காப்ல. என்ன பொறுத்த வரைக்கும் காமு மாமா இனி இருக்க போற வாரங்களாச்சும் கொஞ்சம் பிரிஞ்சு ஆடினார்னா அவருக்கான ஒரு இடத்தை கண்டிப்பா பிடிக்கலாம். இல்ல இப்படியே தான் இருப்பேன், நான் பாரு கூட தான் சுத்திட்டு இருப்பேன், எனக்கு தெரிஞ்சு அவருக்கான அந்த ஒரு இடம் அப்படிங்கிறது கீழே டிராப் ஆயிட்டே வரும். நான் இப்போதைக்கு டாப் 5ல வச்சிருக்கேன். இப்படியே போயிட்டு இருந்தா காமு மாமா டாப் 5 கூட வர மாட்டாரு, கண்டிப்பா கீழே இறக்கி விட்டுருவாங்க. சரி, ஓகே. இப்ப லைவ்ல என்னென்ன சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு, ஜெயிலுக்குள்ள இவங்க என்னெல்லாம் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க, வீட்டுக்குள்ள அரோரா அவர்கள் என்னெல்லாம் பிளான் போட்டுட்டு இருக்காங்க, எல்லா விஷயத்தை மொத்தமா பாத்திரலாமா? சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. நீங்க போற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், ஜெயிலுக்குள்ள இவங்க ரொம்ப ஜாலியா இருக்காங்க, ரொம்ப ஜம்ம ஜாலியா இருக்காங்க. 10 பேர் நல்லா ஏதோ அன்னதானத்துக்கு வந்த மாதிரி ஜம்முன்னு சுத்தி சுத்தி உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுல நம்ம ஒண்ணு யோசிச்சோம்ல, 10 பேரை ஜெயில அடைச்சா எப்படா 10 பேர் உள்ள உட்கார்ந்து இருப்பீங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு பிக் பாஸ் பயங்கரமா ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்காப்ல. அப்பப்போ பஸ் அடிப்பாரு போல. பஸ் அடிக்கும் போது உள்ள எல்லாருமே சேர்ந்து யாரை வெளியே அனுப்பலாம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கரெக்டான ரீசனை கொடுத்து வெளியே அனுப்பணும் போல. அந்த வகையில் இப்போதைக்கு 2 பேர் வெளியே வந்திருக்காங்க. காமு மாமா வெளியே வந்துட்டாப்ல, சுபிக்ஷா வெளியே வந்தாச்சு. நல்ல வேளை காமு மாமா வெளியே வந்தாரு. இல்லாட்டினா ஐயோ, இல்லாட்டினா இடம் பத்தி இருக்காது கைஸ், அதான் சொல்ல வந்தேன். அந்த வகையில் காமு மாமா சுபிக்ஷா 2 பேரும் வெளியே வந்தாச்சு. ஆனா வெளியே பார்த்தீங்கன்னா நம்ம அரோரா வந்து காமு மாமாக்கு ஆப்போசிட்ல பயங்கரமான பிளானை போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ஈவினிங் போல நம்ம காமு மாமா அரோரா மொத்தமா முடிச்சு விட்டாப்ல. அரோரா பொறுத்தவரைக்கு தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காங்க ப்ரோ. சும்மா சும்மா துஷார்னு அந்த பையன் பேர் எடுத்து கெடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆல்ரெடி அவன் வீட்டுக்குள்ள இருக்கும்போதே அவனை காலி பண்ணி வெளியே அனுப்புனதே நம்ம அரோரா தான். அது நமக்கு அந்த டைமே தெரியும் என்னென்ன நடந்துச்சு, ஏது விஷயங்கள் பண்ணாங்க. அவன் கேப்டனா இருக்கும்போது இவங்க எங்கெல்லாம் பிடிச்சி இழுத்தாங்க. அதனால பிக் பாஸ் டென்ஷன் ஆகி கேப்டன் பதவியை கூட பிடிட்டு விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு. இப்போ அந்த பையன் வெளியே போனதுக்கு அப்புறம் கூட சும்மா எதுக்கு எடுத்தாலும் துஷார் இருந்தா இப்படி பார்த்திருப்பான், துஷார் இருந்தா அப்படி பார்த்திருப்பான்னு சொல்லிட்டு தேவையில்லாம துஷார் பேரை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு துஷார் வந்து பிக் பாஸ் ரெக்யூஸ்டா, பிக் பாஸ் ஒரு நாள் மட்டும் கேப் கொடுங்கன்னு சொல்லிட்டு உள்ள வந்து பலன் உடச்சு போட்டு போறான். ஏன்னா அது தேவையில்லாத வேலை ப்ரோ. எவிக்டான ஆளை வச்சு பேசிக்கிட்டே இருக்க கூடாது. கடந்த ஒரு 3 நாளா ஆவுன்னா துஷார் பேரை யூஸ் பண்ணிட்டே இருக்காங்களா. அப்போ காமு டென்ஷன் ஆயிட்டு இன்னைக்கு ஒரு விஷயத்தை போட்டு உடச்சு விட்டாப்ல. காமு எதுக்கு டென்ஷன் ஆனாருன்னு தெரியல ப்ரோ. காமு பொறுத்தவரைக்கு அரோராவை ஃப்ரெண்டா தான் பாக்குறாப்ல. ஃப்ரெண்டா இருக்கனால அரோரா என்ன பண்றாங்கன்னா, நான் உனக்கு ஃப்ரெண்டு தானே, உங்க கூட நான் க்ளோஸ் ஆகலப்பா, நான் கொஞ்சம் தள்ளி இருக்கேன்னு சொல்லிட்டு காமு மாமா விட்டு அரோரா கொஞ்சம் தள்ளி போயிட்டாங்க. அது இப்ப காமு மாமாக்கு பிடிக்கல. நீ எப்படி என்ன விட்டு தள்ளி போலாம், எப்படி என்ன விட்டு தள்ளி போலாம், நீ ஃப்ரெண்டு தானே, இப்ப நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாம்னு சொல்லி இருக்கல, முன்னாடி இருந்த மாதிரி இருக்க வேண்டியதானே, எதுக்கு தள்ளி போற, இப்ப எதுக்கு மரியாதையா கூப்பிடுற மாதிரி வாங்க போங்க எல்லாம் கூப்பிட்டு இருக்க, இது எனக்கு பிடிக்கல அரோரான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அரோராக்கு ஆப்போசிட்ல கோவப்பட்டாப்ல. இங்க எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு, உங்களுக்கு பிடிச்சாலும் பாருதானே, கண்ணை மூடினா கனவுல நீதான் அப்படின்னு மாதிரி கண்ணை மூடினா அவங்களுக்கு பாருதானே வராங்க. அப்புறம் எதுக்கு இப்ப அரோரா தள்ளி போறது பிடிக்கலையா, அரோரா வந்து வாங்க போங்கன்னு சொல்லி கூப்பிடுறது பிடிக்கலையா, அது அவருக்கு கஷ்டமா இருக்கா. உடனே கூப்பிட்டு நம்ம அரோரா போட்டு கும்முன்னு கும்பிட்டு இருக்காப்ல. அப்படி கும்பிட்டு இருக்கும் போதே மனசுக்குள்ள உள்ள நிறைய விஷயங்கள் எடுத்து நம்ம காமு மாமா கொட்டிட்டாப்ல. ஏன்னா ஃப்ளோல என்ன பேசிட்டாங்கன்னா, துஷார் வெளியே போறதுக்கு நீ தான் காரணம், உன்ன துஷார்னு சொல்லிட்டே இருக்காத, அவன் வெளியே போனதுக்கு நீ தான் முக்கிய காரணம்னு சொல்லிட்டு அரோராக்கு ஆப்போசிட்ல ஒரு அடியா போட்டாப்ல. உடனே அரோராக்கு என்ன பண்ணன்னு தெரியாம, நீ இப்படி பேசிட்டியா, அப்ப எல்லாரும் மாதிரி நீ இப்படித்தானா, எல்லாரும் மாதிரி தான் நீயும் பேசுவியா, அப்ப ஃப்ரெண்டா இருந்ததுலாம் ஃபேக்கான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அரோரா ஃபீல் பண்ணிட்டாங்க. ஃபீல் பண்ண போட்டு எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருக்கான். ஆமா நீ தான் காரணம், நீ இந்த வீட்டுக்குள்ள பண்ண விஷயங்கள் தான் அவன் வெளியே போனான்னு சொல்லிட்டு காமு மாமா போட்டு பொழந்துட்டாங்க. காமு மாமா சரியான அடி. ஏன்னா இது தேவையில்லாத வேலை. சும்மா துஷார்னா அவன் எவிக்ட் ஆகி போனதுக்கு அப்புறம் கூட கடந்த 2 வாரங்கள் அவனுக்கு கெட்ட பேர். கடந்த 2 வாரங்கள் சொல்றதை விட கடைசி 3 நாளா பயங்கரமான கெட்ட பேர் அவனுக்கு. அவன் வெளியே உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பான், ஏடா வீட்டுக்குள்ள இருக்கும் போது என்ன போட்டு கும்முன்னு கும்பினீங்க, எவிக்டாய் வந்த பிறகு கூட என்ன விட மாட்டேங்கலான்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருப்பான். அவன் ஆல்ரெடி ஒரு போஸ்ட் கூட போட்டிருந்தான் ப்ரோ. போஸ்ட்ல ஒரு கேப்ஷன் போட்டு வச்சிருக்கான், பூனையை பார்த்தேன் பாதை மறந்தேன் அப்படின்னு மாதிரி போட்டு வச்சிருக்கான். அந்த வகையில் அவனே கொஞ்சம் காண்டில் தான் இருக்கான் போல. அரோரா வெளியே போயிட்டு ஹாய் துஷார் பிளாக் இதான் நடக்கும். இன்ஸ்டாகிராமில் போயிட்டு ஹாய் துஷார்
நான் இங்கிட்ட அரோரா பேசுறேன், அங்கிட்டு துஷார்தனா இருக்கேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போடுவாங்க. அவன் ஒரே பிளாக் ஓட அங்கிட்டு உங்க கூட சேர்ந்தாலும் எனக்கு பாதை விளங்காம போகுதுன்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிட்டு போயிடுவான். அந்த அளவுக்கு தான் தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி அடிச்சு போட்டுட்டு நம்ம காமு மாமா என்ன பண்ணிட்டாருன்னா, பேசவே வேண்டாம் போ, நீ ஃப்ரெண்டா கூட பேச வேண்டாம், சும்மா ஓவரா சீன் போட்டுருக்க அதை கிளம்புன்னு சொல்லிட்டு காமு மாமா டென்ஷனாக கத்திட்டு போயிட்டாப்ல. பட் காமு மாமா பொறுத்தவரைக்கும் இப்போ கத்துவாப்ல, நைட்டே போய் கொஞ்சுவாப்ல, திருப்பி நைட்டு கத்துவாப்ல, அப்புறம் அடுத்த நாள் காலைல போயிட்டு கொஞ்சுவாப்ல. அது காமு மாமாக்கான ஒரு பழக்கம். நம்மளும் அந்த டாஸ்க்ல பார்த்தோமே, கேப் கிடைக்கிற இடத்துல போயிட்டு பிடிச்சிட்டு இன்னும் அப்படின்ட்டு இருந்தாப்ல. ஸோ காமு மாமாவும் நம்மளால திருத்த முடியாது. அந்த இடத்துல சண்டை போட்டு போயாச்சா, உடனே அரோரா உள்ள உட்காந்து இருந்துட்டு அவனே போயிட்டான், இதுக்கப்புறம் எதுக்கு நான் பார்வை பார்த்து பயப்படணும், அவன்லாம் ஒரு பெஸ்கோத், எனக்கு நான் விட மாட்டேன், நீ வச்சு செய்ய போறேன், எனக்கு ஒரு வீரம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு அரோரா பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. வீரம் வந்துட்டாங்க. அப்போ அப்கமிங் டேஸ்ல சட்டை எதிர்பார்க்கலாமா? பார்த்து சட்டை போட்டு வைக்கலாம். ஏன்னா கண்டென்ட் இல்லாம ரொம்ப தவிச்சிட்டு இருக்கோங்க. நீங்க சட்டை கிட்டே போட்டாதான் கண்டென்ட் வரும். ஆனா வெறுமனைக்கு சட்டையை போட்டு கத்தாம டாஸ்க்கு ஏதாவது கொடுப்பாங்கல்ல, அந்த டாஸ்க்குள்ள அவங்க வீரத்தை காமிங்க. வெறுமனைக்கு சண்டை போட்டா பார்க்க உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கும்? அது ஒரு மாதிரி காணாம போயிடும். அந்த வகையில் ஒரு டாஸ்க்னு வைக்குமோ அந்த டாஸ்க்ல இறங்கி சண்டை செய்யுங்க. அந்த டாஸ்க்ல இறங்கி சம்பவம் செஞ்சீங்கன்னா பார்க்க நல்லா இருக்கும், மக்கள் சப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுவோம். வரப்போகிற வாரங்களில் கண்டிப்பாக அரோரா வெர்சஸ் பாரு அப்படிங்கிற ஒரு சண்டை வரும்னு நினைக்கிறேன். வந்தால் நல்லா தான் இருக்கும் கைஸ், வந்தால் நல்லா தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா நம்ம அரோரா அப்படி பேசிட்டு இருக்காங்களே, அடுத்து இப்போ காமுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சாட்டர்டே சண்டே காமுக்கு ஒரு ஆப் இருக்கும் ப்ரோ. ஏன்னா உள்ள உட்காந்து நம்ம அரோரா ஒரு விஷயத்தை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. காமு நீங்களாம் தட்டி கேட்க மாட்டேங்க. அவன் இந்த வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணுக்கு ஆப்போசிட்டில் அவ்வளோ விஷயங்களை பேசுறான், திவ்யாக்கு ஆப்போசிட்டில் எவ்வளோ திமிரா பேசினான், பிஞ்சிரும்லாம் சொல்றான். இதெல்லாம் யாரும் தட்டி கேட்க மாட்டீங்களா? இதெல்லாம் தட்டி கேட்கணுங்க, இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. அவன் பாட்டுக்கு வார்த்தையை விட்டுட்டே இருப்பான், எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எல்லாரும் ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல கனி இருந்து நானும் கேட்டேன், பட் கேட்க வேண்டிய விஷயம் தான், என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு கனி ஃபீல் பண்ணி பேசுறாங்க. உடனே விக்ரம் உட்காந்து ஆமாம் கரெக்டு தான், அது பாப்பா சாட்டர்டே சண்டே அட்ரஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்றாப்ல. இருந்தாலும் அரோரா விடுற மாதிரி தரல. இல்லைங்க இதெல்லாம் கேட்கணுங்க, அவன் பாட்டு பேசிட்டே இருப்பான், ஒரு பொண்ணை பார்த்து எல்லாத்தையும் பேசிட்டே இருக்கணும், பார்த்துட்டு இருக்கேன்மா, விடக்கூடாதுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அரோரா ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது சாட்டர்டே சண்டே கண்டென்ட்டாக மாறும். அது அரோரா ஏற்றி விடுறதுனால மட்டும் இல்லை, கண்டிப்பாக சாட்டர்டே சண்டே கண்டென்ட்டாக மாறும். ஏன்னா காமு அந்த டைமில் வார்த்தையை விட்டது தப்பு. என்னதான் திவ்யா உட்காந்து ட்ரிகர் பண்ணாலும் இவன் டப்புன்னு பிஞ்சிரும், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏறிட்டு போனால, அது கண்டிப்பாக காமுக்கு தான் நெகட்டிவ் ஆகும். வேணா வெயிட் பண்ணி பாருங்க. சாட்டர்டே சண்டேல சேதன் எழுப்பிட்டு என்னப்பா பிஞ்சிரும், என்ன பிப்ப, இந்த இதை பிப்பியாப்பான்னு சொல்லிட்டு கண்டிப்பா சம்பவம் பண்ணுவாப்ல. கண்டிப்பா இந்த இதோட போவாப்ல, கிளிப்போட போவாப்ல. எல்லா தடமும் ஏதோ ஒன்று தூக்கிட்டு போவாப்ல. அதே மாதிரி நாளைக்கான முதல் ப்ரோமோல பாருங்க, கிளிப்பை தூக்கிட்டு வருவாங்க. வீட்டுக்குள்ள ஒருத்தர் பிஞ்சிரும் சொல்றாரு. என்னத்து பிப்பர் பாப்பமா வாங்க இன்று இரவு 9:30 அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்தாலும் வருவாப்ல. நடக்கும், கண்டிப்பா நடக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த வகையில் வீட்டுக்குள்ள ஜெயிலுக்கு போனதுக்காக நம்ம திவ்யா அவர்கள் கூட உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ திவ்யாவை பார்க்க கொஞ்சம் பாவமா இருக்கு. ஏன்னா அவ்வளோ உழைப்பு போட்டு அந்த உழைப்புக்கேற்ற ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கலன்னு அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அது நமக்கே கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவருக்கு மட்டும் இல்லை, அமித் அவர்களுக்கும் சம வருத்தம். ஏடா இது நான் இவ்வளோ உழைப்பு போட்டேன், என்ன இப்படி பண்ணிட்டீங்களா அப்படி சொல்லிட்டு அமித்தும் ஃபீல் பண்ணாப்ல. ஆமா, இப்போ மொத்தம் எத்தனை பேர் வெளியே வந்திருக்காங்க? இப்போ லைவ்ல பாரு வந்துட்டாங்க, காமு மாமா வந்தாச்சு, சுபிக்ஷா வந்துட்டாங்க, அமித் உள்ள இருந்த மாதிரில அமித் வெளியே வந்துட்டாரா? ரைட் வாழ்க வளமுடன் காய்ஸ், வாழ்க வளமுடன். ஸோ மொத்தத்தில் இப்போதைக்கு ஒரு 4 பேர் வெளியே வந்துட்டாங்க காய்ஸ், அவ்வளோதான். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, என்ன ப்ரோ சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ஏதாவது சொல்லுங்கள் ப்ரோ, உங்களுக்கான கருத்து ஏதாவது சொல்லுங்கள். ஜெயிலுக்குள்ளே அவங்க பண்ண அந்த ரொமான்ஸை பார்த்துருப்பீங்க. நாடா பேபி அழகாக இருக்கடா மொழுன்னு அப்படி ஒரு ரொமான்ஸ்லாம் போச்சு. அதை பற்றி உங்களுக்கான கருத்து என்ன? இந்த காதல் ஜோடி வெளியே வந்து கண்டிப்பாக 2026 பெஸ்ட் காதல் ஜோடி அவார்டு வாங்குவாங்களா? ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது 2026 வரைக்கும் போகுமானே தெரில. ஏன்னா யாராவது ஒருத்தர் அதுக்கு முன்னாடி எவிக்ட் ஆகிட்டாலே அந்த ஆள் காணாமல் போயிடுவாங்க. ஸோ அந்த வகையில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, இது என்ன ட்ரூ காதல் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா, இல்லை கண்டென்ட் மாதிரி ஃபீல் ஆகுதா? எனக்கு இது பக்காவான ஒரு கன்றாவி கண்டென்ட் மாதிரி ஃபீல் ஆகுது ப்ரோ. உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. காமு மாமா ரொம்ப திறமையான ஆளாக இருக்கார் ப்ரோ. அவர் கையில் நிறைய கை வண்ணங்கள் இருக்குது, பயங்கரமாக படம் வரைகிறாப்புல. அதுவும் ஃபேஸை வந்து ட்ரா பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது மெஷர் பண்ணி பயங்கரமாக அந்த ஃபேஸை நடுவில் வச்சு பிகினர்ஸ் வந்து அப்படி தான் வரைவாங்க. பட் மனசன் சின்ன வயசுலேருந்து பயங்கரமாக ட்ரா பண்ணியிருப்பார் போல, ஒரு மாதிரி பிரித்து மயிராப்புல நல்லா பண்ணுறாப்புல. திறமை நிறைய இருக்குது, தேடல்கள் தான் கொஞ்சம் தப்பாக இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.